என்னப்பா இது? அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டியா? ஆமாப்பா, அவ சொல்ற கண்டிஷனை கேட்டா நீங்க கூட பண்ணிக்க மாட்டீங்க. அப்படியா? அந்த மாதிரி கண்டிஷன் அஞ்சலி என்னப்பா போட்டா? கல்யாணத்துக்கு அப்புறமா நான் உங்களோட இல்லாம அவங்க வீட்டோடவே இருக்கணுமா? அவளோட அப்பா அவங்க அம்மா சொல்றத மட்டும்தான் கேட்கணுமா? சொல்றத செஞ்சே ஆகணுமா? நாய் மாதிரி விசுவாசமா இருக்கணும்னு சொல்றாப்பா. அப்படின்னு ரமேஷ் சொன்ன உடனேயே பிரசாத்துக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்னது? கட்டிக்க போற புருஷனை போய் நாய்ங்கிறாளா? அவளுக்கு என்ன திமிருடா? அந்த திமிரு பணத்தால தான்ப்பா வந்திருக்கு. அவன் நம்மள விட பணக்காரிங்கிறதாலையும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் பண்ண அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனாலதான்ப்பா நான் அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். நீ அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுல இருந்து உங்க அம்மா சாக்லேட்ட கையில இருந்து புடுங்கின சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சு அழுதுகிட்டே இருக்கா. போய் என்னன்னு கேளு. ஐயோ அப்பா, இந்த விஷயத்த உங்களுக்கு முன்னாடி அம்மா கிட்டதான் சொன்னேன். ஆனா அம்மா ஏன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பணத்திலே பிறந்து வளர்ந்த பொண்ணுங்கிறதால யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டா இப்ப இருக்கிற இந்த சிறுபுள்ளத்தனமான பேச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காது, கண்டிப்பா மாறிடுவான்னு சொல்றாங்க. என்ன சமாதானப்படுத்துறாங்க. உங்க அம்மா இப்படி பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா. வாழ்க்கையில முக்கியமானது பணத்தை விட மரியாதை. அந்த மரியாதை இல்லாத இடத்துல நீ எப்படிடா இருப்ப? நான் கூட அதையே தான்ப்பா சொல்றேன். கல்யாணங்கிறது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா வாழணும். ஆனா அஞ்சலியோட வார்த்தையில கொஞ்சம் கூட அது இல்ல. ஃபுல்லா திமிரு. என்ன அவமானப்படுத்தணும்னே பேசுற மாதிரி இருக்கு. இப்படி பிரசாதும் ரமேஷும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட சாரதா வந்தாங்க. பிரசாதையும் ரமேஷையும் பார்த்தாங்க. புருஷன் பிரசாத் தன்னை கோவமா பாக்குறாருங்கிறது சாரதாவுக்கு புரிஞ்சுது. என்னங்க, 2 பேரும் இன்னும் அதையே பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சாரதா, அந்த அஞ்சலி பேசினதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கே கோவம் வருது. நீ அந்த அஞ்சலிய திட்டாம நம்ம புள்ளைய சமாதானப்படுத்துறியாமே? அப்படின்னா உனக்கு கூட புள்ளைய விட பணமும் அஞ்சலியும் தான் முக்கியமா தெரியுதா? இப்படி பிரசாத் சத்தமா கேட்டதும் சாரதா எதுவுமே பேசல. என்ன சாரதா, நான் கேக்குறதுக்கு பதில் எதுவும் சொல்லாம இப்படி அமைதியா இருந்தா எப்படி? நானு முதல்ல பணம் ஸ்டேட்டஸ் நினைச்சுதான் பேசினேன். ஆனா இப்போ நீங்க சொல்றத கேக்கும்போது ஒருவேளை நான் கூட ஏதோ தப்பா யோசிச்சுட்டனோன்னு தோணுது. அம்மா, நமக்கு பணம் தேவையில்லம்மா, கௌரவமும் அன்பும் இருந்தா போதும். சரிடாப்பா, அஞ்சலி விஷயத்துல நீ எடுத்துக்கிட்ட முடிவு எனக்கு பிடிச்சிருக்கு. உன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். பணம் இருக்கிற பொண்ணுங்க நமக்கு மரியாதை தர மாட்டாங்க, நம்மளோட அன்பா இருக்க மாட்டாங்க, நம்மளோட ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டாங்க. இன்னையில இருந்து நம்மள மாதிரி நடுத்தர குடும்ப பொண்ணே பாக்குறேன். அப்படிப்பட்ட பொண்ணைய வீட்டுக்கு கொண்டு வர முயற்சியில இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷோட செல்போன் அடிச்சுது. ஹலோ, யாரு? ரிச் அனாமிகா வீட்ல இருந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தா. ஹலோ, திஸ் இஸ் அனாமிகா அப்படின்னு சொன்னதும் ரமேஷோட முகம் பிரகாசம் ஆயிடுச்சு. வாவ், அனாமிகா, அமெரிக்கால இருந்து எப்போ வந்த? ராத்திரி தான் வந்த. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. முதல்ல உனக்கு தான் கால் பண்ண ரமேஷ். ரொம்ப தேங்க்ஸ் அனு. 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஞாபகம் வச்சுட்டு கால் பண்றிய. சரி, இங்க எவ்வளவு நாள் இருப்ப? ரமேஷ், நேர்ல பார்த்து ஏதாவது பேசணும்னு இருக்கா? முக்கியமான விஷயம்னா அதை நேர்ல தான் பேசணும். எல்லாத்தையும் நீ போன்லயே பேசி முடிச்சிடலாம் நினைக்கிறியா? ஐயோ அனு, அப்படிலாம் இல்ல, சாயந்தரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். இப்படியே டைம் போய் சாயந்தரம் ஆச்சு. ரமேஷும் அனாமிகாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணாங்க. ரொம்ப நேரம் கதை பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரமேஷ், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு அனாமிகா கேட்ட கேள்விய கேட்டு ரமேஷ் ஆச்சரியப்பட்டான். ரமேஷ், நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? கேட்டுதானு, ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் ரிச், நீ மிடில் கிளாஸ். எனக்கு தேவையான வசதிகளை எல்லாம் உங்க வீட்ல செய்ய முடியாது. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து கஷ்டப்படுவேன். அதுதானே நீ நினைச்சுக்கிட்டே இருக்க? ஆமா, அத பத்தி தான் நினைக்கிறேன். சில்லுன்னு ஏசில இருக்க நீ, சூடான காத்து வர ஃபேன் இருக்க எங்க வீட்ல எப்படி இருப்ப? இருப்ப ரமேஷ், நீ எங்க இருக்கியோ அங்க இருப்ப. நீ என் பக்கத்துல இருந்தா அதுவே போதும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அனு, சும்மா பேச்சுல சொல்றது ஈஸி, இதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே.
நான் உன் கூட சேர்ந்து உன் வீட்ல வாழ முடியும்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒரே வார்த்தையில சொல்லு நான் கேக்குறேன். முதல்வன் படத்துல அர்ஜுன் சார் ஒரு நாள் முதல்வரா இருப்பார்ல, அந்த மாதிரி நீ எங்க வீட்ல ஒரு நாள் மருமகளா இரு. ஒரு மருமக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய். இருப்பியா? செய்வியா? இருப்ப ரமேஷ். 7 மாமியார் வீட்ல ஒண்டே மருமகளா இந்த அனாமிகா கண்டிப்பா இருப்பா. நல்லா இருக்கே, நம்ம கொடுத்தனமும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி அனு, ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க வீட்ல ஒண்டே மருமகளா இருக்கிறதுக்கு வா. அனு, இன்னொரு விஷயம், இந்த ரிச் லுக்கோடலாம் வராது. சாதாரண ஒரு பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படி வா. அப்பதான் ஒரு மாமியார் வீட்ல மருமக இருக்க மாதிரி இருக்கும். சரி ரமேஷ், எப்ப வருவேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 2 நாள் போனதுக்கு அப்புறம் அனாமிகா சாதாரண ஒரு புடவை கட்டிக்கிட்டு கழுத்துல தாலியோட ஒரு சின்ன துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு சாரதா வீட்டுக்கு வந்தா. அத்தை மாமா. சாரதா, பிரசாத், ரமேஷ் 3 பேரும் வெளியே வந்தாங்க. ரமேஷை பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. யாருமா நீ அத்தை மாமான்னு கூப்பிடுற? என் பேரு அனாமிகாங்க. உங்க புள்ள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. என்னங்க என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? நடந்த எல்லாத்தையும் நான் மட்டும்தான் சொல்லணுமா? வந்து கொஞ்சம் பேசுங்க. என்னடா அப்பா, இந்த பொண்ணு சொல்றது நிஜமா? ஆமாமா, எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற அட்டெண்டரோட பொண்ணு. காதல் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, அதான் தாலி கட்டிட்டேன். இப்படி வீட்டுக்கு வருவான்னு நான் நினைக்கல. நீ எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னல, ஏன் வந்த? போ உங்க வீட்டுக்கு அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அனாமிகா அழற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சா. பெரியவங்க நீங்களே சொல்லுங்க. கட்டின புருஷன் எங்க இருக்காரோ அங்கதானே கட்டின பொண்டாட்டி இருப்பா. அதெல்லாம் இருக்கட்டுமா, உன் பேரை நீ சொல்லவே இல்லையே. என் பேரு அனாமிகா மாமா. நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. நீ சொல்றத நாங்க எப்படிமா நம்புறது? ஏண்டாப்பா, நேத்து போன்ல அனுன்னு பேசுனியே, அது இந்த பொண்ணு தானே? ரமேஷ் மௌனமா நின்னுட்டு இருந்தான். சாரதாக்கும் பிரசாதுக்கும் அனாமிகா சொல்றது நிஜம்னு தோணுச்சு. மருமகளா அவளை ஏத்துக்கிட்டாங்க. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்குள்ளார வலது கால எடுத்து வச்சு போனா. பின்னாடியே எல்லாரும் வந்தாங்க. அம்மா, வீட்டு வேலை சமையல் வேலை செய்ய கஷ்டப்பட்டல, இப்போ மருமக வந்தாச்சு. மாமியாருங்கிற பேர்ல அவளை வேலை வாங்கி பயங்கரமா அசத்து. நல்லா ஞாபகப்படுத்தினப்போ. ஏமா மருமகளே, உனக்கு வீட்டு வேலை சமையல் வேலை ஏதாவது வருமா? வரும் அத்தை. சரி, அப்படின்னா எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளார போனா. அனாமிகாவோட காதுல ஒரு ப்ளூடூத் இருந்தது. அதே நேரம் அனாமிகாவோட வீட்ல அவ வேலைக்காரியோட காதுலயும் ஒரு ப்ளூடூத் இருந்தது. சுகன்யா அவளுக்கு சொல்ல அனாமிகா சாரதா வீட்ல டீ போட்டா. ஏமா சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்கல்ல? நான் செஞ்சிட்டேன்டி சுகு, போனை கட் பண்ணு, நான் கொண்டு போய் இதை எல்லார்கிட்டயும் குடுக்கறேன் அப்படின்னு சொன்னா. ப்ளூடூத்தையும் எடுத்துட்டு டீயை எடுத்துக்கிட்டு சாரதா கிட்ட போனா. சாரதா மத்தவங்க டீயை குடிச்சிட்டு நல்லா இல்லன்னு துப்பிட்டாங்க. அனாமிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு அத்தை? டீ பொடிய அதிகமா போட்டுட்டு இருக்க, ரொம்ப கசப்பா இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கணும்ல. சாரி அத்தை, முத நாள் இல்ல, அத கொஞ்சம் பயந்துட்டேன். நான் மறுபடியும் போய் போட்டு வரேன். டீ வேணாம் மருமகளே, சமையல பாரு. 4 பேர் இருக்கோம் இல்லையா, 4 கிளாஸ் அரிசி போட்டு சாப்பாடை செய்ய. சரிங்க அத்தை. அனாமிகா சரின்னு சொல்லிட்டு போனா. கிச்சன்ல மறுபடியும் ப்ளூடூத் மாட்டினா. சுகன்யா காதலையும் ப்ளூடூத். சுகன்யா சொல்ல அனாமிகா சமையல் செய்ய ஆரம்பிச்சா. கிச்சன்ல இருந்த சூடுக்கு அனாமிகாவால அதை தாங்க முடியல. அவளுக்கு வேர்த்து ஊத்திக்கிட்டே இருந்தது. ஐயோ சுகு, இவ்ளோ கஷ்டப்பட்டு சமைக்கணுமா? என்னால நிக்கவே முடியலடி. இவ்ளோ பொறுமையா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிச்சன்லயே இருக்கணும்னா நான் என்ன பண்றது? கால் வலிக்குது, கை ரெண்டும் வலிக்குது. என்னம்மா நீங்க 7 மாமியார் வீட்ல ஒரு நாளே இப்படி சொன்னீங்கன்னா மறுநாள்லாம் எப்படி இருப்பீங்க? அதான் எனக்குமே புரியலையேடி சுகு அப்படின்னு அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. சாரதா, பிரசாத், ரமேஷ் 3 பேரும் வந்து பார்த்தாங்க. அனாமிகாவை கட்டல்ல படுக்க வச்சாங்க. இவங்க அவளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க.